வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடுகண்ணாவில் இருக்கிற ஒரு பழைய புகையிரத நிலையத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம். இது 100 வருஷத்துக்கு முன்ன பழமையானது. இது இப்போ ஒரு நூதன சாலையும் கூட. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க உங்களுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிறிய ரக ரயில், பெரிய ரக ரயிலில் உள்ள வீலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சில்லுன்னு சொல்லுவாங்க. இலங்கையில் 2 ஜாதி ரயில் ஓடிருக்கு. அதோட வீலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ரயில் பாதையை செஞ்ச பிற்பாடு அதில் ரயில் ஓடுறதுக்கு நல்லம்மா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த சிறிய ரக ரயிலை பயன்படுத்துகிறாங்க. இது 100 வருஷம் பழமையானது. இது இன்னமும் வச்சுருக்காங்க. இதை ஓட்டி முதல்ல ட்ரையல் ஒன்று பார்த்த பிற்பாடு தான் மற்ற ரயில் இன்ஜின் பெட்டி போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து தள்ளு வண்டி. அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ரயிலில் இருந்த சாமான்கள் அங்கிட்டு எடுக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்காக இது பயன்படுத்துகிறாங்க. இது இன்னொரு இது 100 வருஷத்துக்கு மேலே பழமையான சொல்கிறாங்க. இது நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கலாம். கடுகண்ணாவை ரயில் நிலையத்தில் இது இருக்குது. இது ஒரு நூதன சாலையாக இப்போ இருக்குது. நீங்கள் அந்த நூதன சாலையில் தான் போய் பார்க்குறீங்க. கடுகண்ணா பார்க்குறது அந்த மாதிரி இன்ஜின் பெட்டியில் நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி இடத்துனா இது வந்து ரயில் பாதையில் சாம்பல் அப்படின்னு சொன்னால் ட்ரையல் பார்க்குறதுக்காக முதல்ல இதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ரயில் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதான் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. நானும் உள்ளே போய் ஏறி பார்த்தேன். நீங்களும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது உள்ளே இருக்குதுன்னு சொல்லி இந்த நம்பர் 700 போட்டிருக்கு. இது அந்த காலத்தில் 700 போட்ட ஒரு நம்பர் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. 100 வருஷம் பழமையானதானு இன்னும் இத்து போகலை. இதெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பாருங்கள் உள்ளே இருக்குது. இதுதான் பிரேக்கும் இருக்குது. இதற்கு ஒரு என்ஜின் எதுவுமே இல்லை, சும்மா தான். இது தண்டவாளத்தில் போகும். அந்த காலத்தில் முதல்ல ரயில் ஓடுறதுக்கு முன்னே இதை செஞ்சு பாதையை செஞ்சு இதை தான் ஓட விட்டுருக்காங்க அப்படின்ட்டு அங்கே சொன்னாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரயிலில் இருந்து பாத்ரூமுக்கு இது பாவிச்சிருக்காங்க. இது எலிசபெத் மகாராணி இலங்கைக்கு வந்த நேரம் இது பாவிச்சதாக அந்த நேரம் அதை பொறுத்து இருந்ததாக சொல்கிறாங்க. இது அப்படியே மூஞ்சி கை காலம் அந்த டெப்பில் தண்ணியோட கழுவி இது அப்படியே மேலே சாய்ச்சோம்னு சொன்னால் தண்ணியெல்லாம் அப்படியே கீழே போயிடும். இது என்னென்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கு என்ஜின்கள் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த என்ஜினோட கம்பெனிகளில் உள்ள மெடல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒவ்வொரு மெடலுக்கும் ஒவ்வொரு என்ஜின் வந்துருக்கு. இலங்கையில் கொண்டு வந்திருக்காங்க. அது 100 வருஷத்துக்கு பழமையான என்ஜின்கள். டீசல் என்ஜின் இருக்க ஒவ்வொரு கம்பெனியில் உள்ள மெடல்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்னன்னு சொன்னால், ரயில் பாதைக்கு பாவிச்ச ஆணி நட்டு ரயில் பாதை புனரமைக்கிறதுக்காக பாவித்த ஆயுதங்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இதெல்லாம் ரயில் பாதையில் வேலை செய்கிறவங்க பாவிச்சது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ரயில் நிலையத்தில் உள்ளது. 100 வருஷம் பழமையான வந்து பாவிக்கிறாங்க. இந்த இருக்குது. இது வந்து ரயில் நிலையத்தில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புகையிரத நிலையத்தில் அவசரமாக நெருப்பு தீயதும் ஏற்பட்டுன்னு சொன்னால் அதை அமைக்கிறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தின தீயணைப்பு கருவி. இது 100 வருஷத்துக்கு மேலே பழமையானது. இது இருக்க கடுகண்ணாவை ரயில் நிலையத்தில் நீங்கள் போனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் தமிழ்லையும் சகோதரம் சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. இது வந்து
ரயில் நிலையத்தில் பாதித்த ஒரு விளக்கு சமிஞ்சை. ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி டிசைன் இருக்குது. எல்லா ஜாதி டிசைன்லேயும் இந்த கடுவண்ணாக இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த ஊருங்களில் ரயில் வேலை செஞ்சிச்சோ அந்தந்த ஊருங்களை பேரை போட்டு வச்சுருக்குறாங்க. இது ரத்னபுரம், பெல்மடுண்டு, மன்னார் இருக்குது, அப்போ மன்னார் இருக்குது, பெல்மடுல இருக்குது, யாழ்ப்பாணம் இருக்கும். இப்படி எல்லா இடத்துல உள்ள ரயில் வேலை செய்கிற இடத்துல உள்ள ஒரு இலட்சணம் இருக்குது. அதை தான் இப்படி பொறுத்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயும் ரயில் வேலை செய்யுது. ரத்தினபுரியில் மட்டும் ரயில் வேலை இல்லை. ஏன்னு சொன்னால் அது அப்படியே பராமரிக்க யாரும் இல்லாமல் அப்படியே ஊர் போட்டு போயிடுச்சு. இது அப்படியே சும்மா தான் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரயில் நிலையத்திலேருந்து இந்த ரயில் நிலையத்திலேருந்து இன்னொரு ரயில் நிலையத்திற்காக டெலிஃபோன் கனெக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரயில் வருதுன்னு புகையிரத வண்டி வருது அப்படின்னு சொல்லி சமிஞ்சை கொடுக்குறதுக்கு தான் இது பாவிச்சிருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் உள்ள டிசைன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம போனால் பார்த்துக்கலாம். Isso mesmo, isso aí. இது என்னன்னா சூரிய தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திசைக்காட்டி மாதிரி தான் இருக்குது. இது அந்த காலத்தில் பாவிச்சிருக்கிறாங்க. திசைக்காட்டியும் தான் இருக்குது, ஆனால் சூரிய தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் போனால் பார்த்துக்கலாம். இதையும் ஒரு ரயில் என்ஜின் பெட்டி உள்ள இப்படி தான் இருக்குது. அது ஓட்டுற இடம். இப்போ இது உள்ளது செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பாவித்த ரயில் சேவையில் ஈடுபட்டவங்க கட்டலாம் இருக்குது. இப்போ தான் நீங்கள் முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறீங்க. இது என்னன்னு சொன்னால் கொழும்புலேருந்து துவங்கி மத்திய மலை நாட்டுக்கு எப்படி ரயில் போகுது அப்படின்றத ஒரு பிளான், ஒரு மெப்பை ஒன்று தான் இது செஞ்சு வச்சுருக்காங்க. இது இருக்க மாதிரியே தான் இருக்குது. மத்திய மலை நாட்டுக்கு போகிற நேரம் நம்ம சுற்றி அவ்வளோ பெரிய மலைகளை சுற்றி மலைகள் உள்ளுக்கு குடைஞ்சி ரயிலெல்லாம் போகுது. இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 9 ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சகோதர மொழியில் சொல்கிறாங்க 6க்கு நம்பிக்கை 9 ஆச்சு அப்புறம் அந்த பாலம் இலங்கையில் பிரசித்தியான பாலம் அதெல்லாம் இதில் போகணும்னு சொன்னால் பார்க்கலாம். இந்த ரயில் வந்து நானோயே அப்புத்தலை இதெல்லாம் போகும். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஒரு மெப்பை தான் இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. சின்னதாக ஃபோனில் தெரியும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு இடம், சாதாரண பெரிய ஒரு இடம். இப்போ நீங்கள் இதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது எல்லா இடமும். ஆனால் நம்ம சுற்றி மலைகளை சுற்றி இந்த ட்ரெயின் போகுது. இப்போ நம்ம போனோம்னா அங்கே போனால் பார்த்துக்கலாம். இதில் இருக்க மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் இருக்குது. பாருங்கள், நம்ம கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ ஒரு ஒசரத்துக்கு இந்த ரயிலை மேலே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். கடல் மட்டத்திலேருந்து பார்க்குற நேரம் இது ரொம்பவும் ஒசரம். உலகத்திலேயே தடவையாக ரயில் கோச் ஸ்டேஷன்
சொன்னால் ட்ரெயின் இப்போ ஸ்டேஷன் ஒன்று பணியவும் அதுக்கு மேலே தண்டவாளமும் போகிற இடம் இன்னும் ஒன்று தான் இருக்கும். அது வந்து இலங்கையில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேஷனுக்கு மேலேயே தண்டவாளம் போதும், ஸ்டேஷனுக்கு கீழேயும் போகுதான். அப்படியாப்பட்ட ஒரு இடம் ஒன்று இங்கே இருக்குது, நீங்கள் போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லையா, கிட்ட அந்த மாதிரி கிட்ட இருக்க இடம் தான் காட்டணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் 9 ஆச் அந்த பாலமும் முன்னுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்க, முன்னுக்கு அந்த 9 ஆச் பாலத்தை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்குது, எல்லைக்கு போகிற நேரம் அதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் அது நல்ல பெரிய ஒரு மெப்பை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. போனால் அதை பார்த்துக்கலாம். இது பழைய ரயில் பெட்டி ஒன்று, 100 வருஷத்துக்கு மேலே உள்ளது. இதை வச்சிருக்கிறாங்க, போய் பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ஜின் பெட்டி 2 இருக்குது. இல்லை போய் பார்க்கலாம், அது எப்படி ஓட்டுறது அதெல்லாம் விவரம் உங்களுக்கு போடுறது. இந்த மாதிரி சிறிய ரயிலோட வீலும் பெரிய ரயிலோட வீலும் இருக்குது. நான் உள்ளுக்கு போயிருக்கேன். இதுக்கு முன்ன இப்படி தான் அதில் ரயிலில் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. இது பழைய ரயில், புஞ்சு கோச்சின்னு சொல்லுவாங்க. புஞ்சு கோச்சி, லொக்கு கோச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க சகோதர மொழியில். அது 2 தோட வீல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது, 2 என்ஜின் பெட்டி 2 நிப்பாட்டி இருக்குது. இதெல்லாம் பழசு, ஆளுங்க வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நிப்பாட்டி இருக்குது. இதெல்லாம் 100 வருஷம் பழசுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் ஒரு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் இந்த வீடியோ காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன், சின்ன வேலைங்க இருந்தனால சின்ன கேப் ஒன்று தான் வந்துச்சு. இனி நான் வீடியோ தொடர்ந்து போடுவேன். உங்கள்கிட்ட ஆதரவு எனக்கு தேவை. என் வீடியோ பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. 11,000 12,000 பேர் பார்க்குறாங்க வீடியோவை, ஆனால் சப்ஸ்கிரைப் இருக்கிறது 200 பேர் தான் இருக்குது இப்போதைக்கு. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.